வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது நார்த்தங்காய் ஜூஸ். பாருங்க, ஒரு டம்ளருக்கு ஒரு நார்த்தங்காய் எடுத்துருக்கோம். நம்ம இப்போ 2 டம்ளர் செய்ய போகிறோம். அதனால் 2 நார்த்தங்காய், 2 டம்ளர் தண்ணி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். பனவெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பனவெல்லம் போட்டுருவோம். பனவெல்லம் வந்து ஒரு கிளாஸுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ நம்ம 2 கிளாஸ் செய்ய போகிறோம், அதனால 4 ஸ்பூன் பனவெல்லம் சேர்த்துக்கணும். ஒரு அரை டம்ளர் இப்படி ஊற்றி கொஞ்சம் கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜூஸ் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ நம்ம இதில் புளிஞ்சிக்கலாம். நம்ம இதை அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஜூஸரில் புளியலாம். நார்த்தங்காய் வந்து ஜுரம் அடிச்சு வாய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்புறம் ட்ராவல் அப்போ ஏற்படுற குமட்டல், வாந்தி, இந்த மாதிரி டைம்லையும் அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல, அதாவது நம்ம பஸ்ஸில் போய் கஷ்டப்படுற அந்த இதெல்லாம் குறையும். சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி நிறைய சாறு இருக்குல்ல, இதில் கொஞ்சம் தான் சாறு இருக்கிற வரைக்கும் குளிச்சு இப்போ நம்ம புளிஞ்சாச்சு சாறு. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி கலந்து நல்லா ஆற்றிக்கலாம். அப்படியே ஆற்றி ஐஸ் கட்டி போட்டு சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா இந்த பனவெல்லத்தை நல்லா கரைக்கணும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு, இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நார்த்தங்காய் ஜூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.